ஹை கைஸ், உங்களுக்கு ஜிஎம்எஸ் தமிழ்லாம் இன்றைக்கி வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சவுக்கு சங்கர், உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்க சவுக்கு சங்கர், கேஜபி விக்கி அவங்க 2 பேர் வந்து சமீபத்தில் கைது பண்ணியிருக்காங்க. என்ன நேரத்தில் கைது பண்ணியிருக்காங்க, என்ன பிரச்சனை அப்போ இதை பற்றி பேச போகலாம். ஏன்னா வந்து 2 யூடியூபர்ஸும் வந்து சமீபத்தில் கைது பண்ணியிருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளான இருக்குது. இவங்களோட தப்புனால கைது பண்ணாங்களோ இல்லை வேறு ஏதாவது சூழ்ச்சினால தப்பு இது பண்ணாங்களோ அதை பற்றி பேச போகலாம். ஜிஎம்எஸ் தமிழ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்படி சொல்லி கொடுத்தவங்க மூலியமாக வந்து சேரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து தொடர்ந்து நல்ல நல்ல கண்டென்ட் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க, பார்த்துட்டு இருப்பீங்க தெரியும். பார்க்காத புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து கரண்டில் இருக்கிற விஷயங்கள் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம தொடர்ந்து நல்ல நல்ல விஷயங்கள் மக்களுக்கு வந்து என்னென்ன தேவையோ அந்த வீடியோ மட்டும் தான் நம்ம அப்லோட் பண்ணுவோம். தயவு செஞ்சு உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஏன்னா வந்து நம்ம தொடர்ந்து ஒரு 1 இயருக்கு மேலே வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். இன்னும் வந்து நம்மளோட அந்தளவுக்கு ரீச் இல்லை. அதனால் வந்து தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க இந்த ஒரு முறை வந்து ஷேர் பண்ணி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன சின்ன ஆதரவு கொடுக்குறதால தான் இன்னும் வருங்காலத்தில் வந்து நல்ல வீடியோ போட்டு இன்னும் ஃபியூச்சரில் வந்து நல்ல கண்டென்ட்டை கொடுக்குறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கலாம். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து சவுக்கு சங்கர் அவர்களை பற்றி பார்த்ததில்ல. சவுக்கு சங்கரை வந்து சமீபத்தில் வந்து அரசியல் விமர்சகர்கள் யூடியூபர்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவரோட யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட விஷயங்களை வந்து கருத்துக்களை வந்து அவர் வந்து பதிவிட்டிருப்பார். அரசியல் பொலிட்டிக்கல் ரீதியாகட்டும் இல்லை மக்கள் பிரச்சனையாகட்டும் அது மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு பேசிட்டே வந்துட்டு தொடர்ந்து பேசிட்டு இருப்பார். நிறைய விமர்சனங்கள் வந்து பேசுவாங்க, நிறைய இடத்துல வரும். இருந்தாலும் இப்போ சமீபத்தில் ஏன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சமீபத்தில் வந்து பெண் காவலர்களை வந்து தவறுதலான ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறார். அது வந்து நம்ம வந்து யாராக இருந்தாலும் அது வந்து குற்றம் தான். எந்த ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சுருந்தாலும் அது பேசுகிற விதம் தப்பு. அவங்க வந்து மறைமுகமாக சொல்லியிருக்கலாம், வேறு விதத்தில் சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி நடந்திருந்தா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பதவி ப்ரொமோஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த பெண் காவலர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேசுகிறது மிகப்பெரிய ஒரு துயரமான வார்த்தைகள். அந்த வார்த்தையினால் வந்து என்னதுன்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அவர் வந்து 4 வழக்கு மேலே கைது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேனியிலேருந்து அவர் வந்து வழக்கு கைது பண்ணது வந்து கஞ்சா வழக்கில் வந்து இன்னொரு வழக்கம் வந்து சேர்த்துருக்காங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வழக்கில் வந்து கைது பண்ணியிருக்காங்க. இந்த சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து இப்போ வந்து என்ன பேசுகிறார் அப்படின்னா, திமுக வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. வந்து திமுக விமர்சனம் பண்ணுவார், அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் வந்து ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணுவார், பிஜேபி விமர்சனம் பண்ணுவார், இந்த மாதிரி நான் தமிழர் கட்சியை விமர்சனம் பண்ணுவார், எல்லா பொலிட்டிக்கல் மேலே விமர்சனம் பண்ணுவார். இப்போ வந்து என்னென்னா இப்போ ஆளுங்கன்ற திமுக பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்து அவர் விமர்சனம் வந்து வச்சுட்டே இருந்தார், தொடர்ந்து வச்சுட்டே இருந்தார். அதே மாதிரி உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், செந்தில் பாலாஜி அவர்களை வந்து விமர்சனங்களும் நிறைய வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் G2 அதை பற்றி விமர்சனங்கள் வச்சார். ஆனால் விமர்சனம் வச்சார், அது வந்து கண்டுபிடிச்சது வேற இருந்தாலும் விமர்சனம் இவர் சார்பிலே வந்துச்சு. அது வந்து தொடர்ந்து மக்களுக்காக வந்து நான் பேசுகிறேன் அப்படின்ற விஷயத்த பேசுகிறேன், மக்கள் பேசுறதில்ல, அதனால் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். ஒரு பக்கம் என்ன நடக்குதுன்றது அவர் முன்னாடி சொல்லுவார். அடுத்த இடி ரைடு வருது, உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது, இந்த இடத்துல நடக்க போகுது, இந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு அவர் வந்து முன்னாடி சொல்லுவார். அந்த சொல்லிட்டு இருக்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஓகே ஒரு வந்து பொலிட்டிக்கல் வந்து நல்ல விமர்சனம் பண்ணுறாரு, நிறைய இடத்துல வந்து நல்ல நாலேஜ் வளர்த்துருக்காரு அப்படின்னு நினச்சி தான் இருந்தோம். இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமீப காலத்தில் வந்து அவர் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணி தொடர்ந்து வழக்கு பதிவு பண்ணுறதுனால வந்து அவர் திமுக வந்து எதிர்த்து பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணிக்கிறார் அப்படின்னு அவர் தரப்பில் சொல்கிறாரு. ஆனால் நம்மளோட தரப்பு வந்து மக்களை வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராக இருந்தாலும் விமர்சனம் பண்ணுற போது வந்து விமர்சனம் பண்ணுறது ஓகே. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை வந்து ஒரு இழிவுபடுத்த ஒரு அரசு அதிகாரிகள் இருக்காங்க. இது வந்து மக்கள் வந்து பிரபலம் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களை பார்க்குறவங்க வந்து பல பேர் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தவறான கண்ணோட்டம் வந்துடும். அது வந்து தவறான விஷயம். அது வந்து கைது செஞ்சுருக்கு, 5 வழக்கு கைது செஞ்சுருக்காங்க. கோவைக்கு வந்து அழைச்சிட்டு வரும்போது வந்து சமீபத்தில் ஒரு விபத்து கூட நடந்துருச்சு. அதில் வந்து கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அது வந்து தாராபுரத்தில் வந்து ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அது வந்து இவங்களுக்கு எது கையாயிரப்படல. இப்போ முதல்வர் சிகிச்சை மட்டும் முடிச்சுட்டு அது திரும்ப வந்து கோர்ட்டில் வந்து ஆஜர்படுத்தி அவர் வந்து காவலில் எடுத்து விசாரிக்க எடுத்திருக்காங்க. இதனால் சவுக் சங்கரை பற்றி சமீபத்தில் சோசியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக வைரலாக பேசியிருக்குது. ட்விட்டர் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், இந்த மாதிரி மீடியாவில் வந்து நிறைய வைரலாக அவரை பற்றி பேசிட்டு இந்த விஷயம் சவுக் சங்கர் 2-3 நாள் அந்த விஷயம் பேசிட்டு. அதேமாதிரி அவரோட ஊழியர்கள்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இது பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊழியர்களும் கைது பண்ணாங்க இவருக்கு முன்னாடி. இப்போ வந்து இவர் கைது பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து சவுக்கு சங்கர் வந்து பின்னாடி வரா அப்படின்றது உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சவுக்கு சங்கர் பேசின விஷயம் நல்லதா கெட்டதான்றது உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து எதிர்த்து தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அது வந்து மக்கள் வந்து என்ன நினைக்கிறதுன்னு ஒரு கருத்து ஒன்றும் இல்லையா. அது ஏன்னா நிறைய யூடியூபர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து செஞ்சு தவறு தான் அப்படின்னு நிறைய பேசினாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறது கருத்தில் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து என்னை பற்றி அடுத்து பார்க்கணும்னா கேஜிஎஃப் விக்கி, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். கேஜிஎஃப் விக்கி வந்து சமீபத்தில் இல்லை, இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக வந்து
யூடியூபர்ஸில் வந்து நல்லா பிரபலமாயிட்டார் கேஜிஎஃப் படத்துக்கு அப்புறம். அந்த கேஜிஎஃப் விக்கின்னா சொன்னாவே இப்படி தான் இருப்பார்ப்பா அப்படின்னு சொல்லுவார். அவர் சாதாரண வந்து கடை தள்ளுவண்டியில் வந்து வியாபாரம் பண்ணுறவர் வந்து சமீபத்தில் இப்போ வந்து ஒரு கடை வச்சு ஒரு கிட்டத்தட்ட 4-5 கடை வச்சு வந்து நடத்திட்டு இருக்கிறார். அந்தளவுக்கு வந்து உயர்ந்திருக்காரு. அந்த உயர்ந்த போன சூழ்நிலையில் வந்து நிறைய விமர்சனங்கள், நல்ல மீம்ஸு, நிறைய கண்டென்ட், நிறைய யூடியூபர்ஸ்க்கு வந்து பேட்டி கொடுத்து மிகப்பெரிய ஒரு பிரபலமாயிட்டார். ஒரு துணியை வந்து பேச்சிலே வந்து கவர் பண்ணுவார். அந்தளவுக்கு ஒரு திறமசாலி. அந்த திறமசாலி வந்து இப்போ வந்து கைது பண்ணியிருக்கேன். ஏன் கைது பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஊழியர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1,00,000 வரைக்கும் வந்து இவர் வந்து பணத்தை வந்து ஏமாற்றிட்டு போயிட்டார். கிட்டத்தட்ட ஏமாற்றிட்டு போய் ஒரு 6-7 மாதமாக வந்து தலைமறைவாக இருந்தார். இப்போ வந்து மறுபடியும் வந்து வேலைக்காக வந்து கேட்கும்போது, நீ ஆல்ரெடி பணம் கொடுக்கல, அந்த பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி விட்டு மிரட்டியிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடோனில் எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து அடித்து ரொம்ப சிதறப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் சார்பில் வந்து அவர் அப்பா, அவங்க உறவினர் கால் பண்ணி கேட்கும்போது, அதுக்கப்புறம் ஒரு 30,000 வரைக்கும் பணத்தை ரீஃபண்ட் கொடுத்துருக்காங்க. மீதி பணத்தை வந்து விரைவில் வந்து செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு அனுப்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் சிகிச்சை போய் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சிகிச்சை பண்ணியிருக்காரு. சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் இவர் வந்து கேஜிஎஃப் விக்கியை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இது வந்து விக்கி வந்து இந்த மாதிரி ஏமாற்றிட்டே துன்புறுத்திட்டேன்னா அவர் மேலே வந்து வழக்கு போட்டிருக்கலாம். வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் அஜர் பண்ணால் அவங்க வந்து விசாரணை வந்து கரெக்டான விசாரணை பண்ணி உனக்கு வந்து உங்களோட பணத்தை வந்து கொடுத்துருக்கலாம். ஒரு நபர் வந்து கூட்டிகிட்டு போய் கட்டிட்டு போய் குடோனூர் அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரவுடித்தனம் தான் சொல்லுவார்னா. ஏன்னா நிறைய பிரபலங்களே இந்த மாதிரி தவறு செய்யும்போது வந்து நல்ல சின்ன சின்ன இது வந்து பார்த்திங்கன்னா நபர்கள் வந்து கண்டிப்பாக தவறு செய்யறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தவிர்த்துக்கிறது மிகப்பெரிய நல்லதுன்னு என்னோட கருத்தாக இருக்குது. மக்களாகி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு உங்கள் கருத்தில் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சமீபத்தில் யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் கைது பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸுக்கே வந்து ஒரு பயத்தை உண்டாக்குது. நிறைய விமர்சனங்கள் வந்து தவறெல்லாம் பேசக்கூடாது. ஒரு நல்ல விஷயம் மக்கள்கிட்ட சொல்கிறேன்னா அது உண்மைத்தன்மை என்ன, அது என்னன்னு சொல்கிறது ஓகே. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க தகவல் வந்து ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுட்டு அதை வந்து வெளியில் படுத்தி பிரபலப்படுத்துறது வந்து தவறான செயல். அதனால் வந்து முழுமையாக தெரிஞ்சுட்டு பேசுங்க. அதை மட்டும் இல்லாமல் ஒரு யாரை விமர்சனம் பண்ணாலும் ஒரு தவறுதலான தரைக்குறைவாக விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். இதை பற்றி என்ன நினைக்கின்ற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து ஜிஎம்எஸ் தமிழ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா.